உச்ச நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த பிரமாண பத்திரத்துல என்னென்ன விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க, அந்த விஷயத்தினால பீகார் அரசியலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது மட்டும் இல்லாம தேஜஸ்வி யாதவ் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டு ஒரு தலைவர் மேல குற்றம் சாட்டி இருக்கிறார். ஏன் சாட்டினார், எதற்காக சாட்டினார், இது சார்ந்த முழு விவரத்தை தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்ன. இது அரசியல் களம், தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். அரசியல்ல ஆர்வம் மிக்கவர்களா நீங்க அப்பனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருங்க. ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் எங்களுடைய ஆதரவுகள். பீகார்ல இப்ப ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இதுதான் பீகார் அரசியலையே பெருமனே பரபரப்பா ஏற்படுத்தினது. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னால இந்தியாவிலே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ஏன்னா தேர்தல் அடுத்து வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா மாநகராட்சி தேர்தல், இந்த மாதிரி அடுத்தடுத்து தேர்தல் வருது. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனால பல வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலமா நீக்கி இருக்கிறாங்க. இதை எதிர்த்து தான் அங்க இருக்கக்கூடிய ஜனநாயக சீர்திருத்த சங்கம் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொற்றப்பட்டிருக்காங்க. ஏன் நீக்கினீங்க, எதற்காக நீக்கினீங்க, அந்த பட்டியல நீக்கினவங்களோட பட்டியல வெளியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் என்ன செய்திருக்கிறார்கள், அங்க உச்ச நீதிமன்றத்துல பிரமாண பத்திரத்தை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அந்த பிரமாண பத்திரத்துல குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, 65 லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலிருந்து நாங்க நீக்கி இருக்கிறோம், அதற்கான தரவுகளை தர முடியாது அப்படிங்கிற மாதிரியும், தர்றதுக்கான கட்டாயம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும், ஏன் நீக்கணும்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கான காரணமும் சொல்றதுக்கு கட்டாயம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த தெரிவிச்சிருக்கிறாங்க. இது எப்படி இருக்குதுன்னா, ஒரு புரியாத புதிரா இருக்கு. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்தினதுக்கு அப்புறம் 65 லட்சம் வாக்காளரை நீக்கி இருக்கிறாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடியவங்கள கேள்வி கேட்கிறாங்க. ஏன் நீக்கினீங்க, எதற்காக நீக்கினீங்க, ஃபர்ஸ்ட் யார் யாரெல்லாம் நீக்கினீங்க, அதற்கான தரவுகள்லாம் கொடுங்க. இது அடிப்படையான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு தேர்தல் ஆணையம் இப்படியான ஒரு பதில் சொன்னது மிகவுமே வருந்து தக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள்லாம் தொடர்ந்து இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை நிறுத்தணும்னு போராடிட்டு இருந்தாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் தொடர்ந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாமே மௌனம் சாதிச்சுட்டு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல பிரமாண பத்திர தாக்கல்ல இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தெரிவிச்சதுனால இது பீகார்ல பெருமனே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. அப்ப அந்த 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் யார் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகுது இல்லையா? இதெல்லாம் 65 லட்சம் பேரை நம்ம பார்த்தோமே ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு நேர்மையான அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த 65 லட்சம் பேரு ஒட்டுமொத்தமா பாஜகவுக்கு எதிராக, இல்ல அவங்களுக்கு வாக்கு அளிக்காத நபர்களா இருக்கலாம், இல்லையா தலித் மக்களா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா தலித் மக்கள்லாம் ராகுல் காந்திக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். ஏன்னா பாஜக என்னைக்குமே தலித்துக்கு எதிராக தான் அங்க செயல்படுறதா சொல்லப்படுறாங்க. இந்த விஷயம், அதாவது 65 லட்சம் பேரை நீக்கின விஷயம் இன்னைக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா அந்த தகவலை அவங்க கிட்டத்தட்ட தரவே இல்லை. இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தின் மீதான இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நம்பிக்கையே இழக்க செய்யுது. ஒரு தேர்தல் ஆணையத்துடைய கடமை என்னன்னா, ஒரு ஓட்டு இந்த தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக அப்படின்னு நம்ம ஓட்டு போடுவோம், அதை உறுதியா செய்து மக்கள் மத்தியில வெளிப்படைத்தன்மையா வெளியிடணும். ஆனா அப்படி இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையமே யாருடைய கைப்பாவையாக மாறி இருக்கிறது? இதற்கெல்லாம் அங்க இருக்கக்கூடிய தலைவர்களும் எதிர்கட்சி தலைவர்களும் சொல்லக்கூடிய விஷயம், கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் மாறிவிட்டது அப்படின்னு பலரும் குற்றம் சாட்டிட்டு வராங்க. அதை நிரூபணம் பண்ற மாதிரியே தான் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து இந்த விஷயத்துல செஞ்சுட்டு வர்றதெல்லாம் ஒரு விஷயமா இருக்கு. சரி, அங்க இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சி தலைவர், பீகாருடைய எதிர்கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ், அவரு இன்னைக்கு வாக்காளர் பட்டியலை வச்சு செய்தியாளர்களை சந்தித்து ஒரு குற்றம் சாட்டி இருக்கிறார். என்னன்னா, பாஜகவை சேர்ந்த, அதாவது பீகாருடைய துணை முதல்வர் விஜய்குமார் சின்ஹா அவர்கள் 2 தொகுதியில வாக்களிச்சதாகவும் 2 தொகுதியில வாக்களிக்கிறதுக்கான வாக்காளர் அட்டை வைத்திருக்கிறாங்க, இதை தேர்தல் ஆணையம் அவங்க மேல குற்றச்சாட்டு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதாவது
தேர்தல் ஆணையம் சார்பா அங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்தினாங்க. அப்ப இவரை எப்படி விட்டாங்க, இவங்க என்ன வகையில எந்த நடைமுறையில ஸ்பெஷல் இன்டென்சிவ் நடத்தினாங்க, இது ஒரு கேலி கூத்தா இருக்குதே அப்படிங்கிற மாதிரி தேஜஸ்வி யாதவ் அவர்கள் குற்றம் சாட்டுறாரு. லக்கிசாராய் அப்படிங்கிற தொகுதியிலையும் பங்கிப்பூர் அப்படிங்கிற தொகுதியிலையும் எப்படி 2 தொகுதியில அங்க இருக்கக்கூடிய துணை முதல்வர் அவர்களுக்கு வாக்காளர் அட்டை வந்துச்சு. முன்னாடி நடந்த தேர்தலிலேயே 2 தொகுதியில அவர் வாக்களிச்சதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வாக்காளர் பட்டியலை வச்சு செய்தியாளர்களை சந்தித்து குற்றம் சாட்டி இருக்கிறார் தேஜஸ்வி யாதவ். அப்ப அரசியல் இருக்கக்கூடிய தலைவர்களே தேர்தல் முறைகேடுகளில் ஈடுபடுகிறார்களா அப்படின்னு மக்கள் மத்தியில கேள்வி எழும்ப தொடங்குகிறது. ஏன்னா ஒரு அரசியல் தலைவர்களே இப்படி இருந்தா அப்ப மற்ற நபர்கள் எப்படி இருப்பாங்க? இப்ப ராகுல் காந்தி அவர்கள் சொல்லக்கூடியது எல்லாமே இதை வைத்து பார்க்கும் போது போலி வாக்காளர்கள் உருவாகி இருக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் தரவுகளோடு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஏற்கனவே பெங்களூர்ல நடந்த மகாதேவபுரத்துல எவ்வளோ மோசடி நடந்திருக்கு. ஒரே அட்ரஸ்ல கிட்டத்தட்ட அது ஒரு ரூம் தான் இருக்கு, அதுல எப்படி 80 பேர் ஓட்டு போட்டாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி பல தரவுகள் அவர் தெரிவிச்சிருந்தாரு. இப்ப தேஜஸ்வி யாதவ் அவர்களும் ஒரு குற்றத்தை முன்னாடி வச்சிருக்கிறாரு. அப்படி என்னன்னா வீட்டு கதவு எண் 0, அப்படி வீட்டு கதவு எண் 0 இருக்கிறவங்க மட்டும் 3 லட்சம் வாக்காளர்கள். எப்படி? ஃபர்ஸ்ட் வீட்டு கதவு எண் 0வே இருக்காது, ஆனா வீட்டு கதவு எண் 0 வச்சுக்கிட்டு 3 லட்சம் வாக்காளர்களை அந்த பீகார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் டிராஃப்ட் பட்டியல வெளியிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு கொடுமை என்னன்னா, இந்த டிராஃப்ட் பட்டியல டிஜிட்டல் முறையில வெளியிட சொன்னாங்க, ஆனா வெளியிடல. வாக்காளர் பட்டியல அப்படியே சீட்டு முறையில வெளியிட்டு இருக்கிறாங்க. அதை எடுத்து ஃபுல்லா ரிவிஷன் பண்ணி படிச்சு பார்க்கும்போது இப்படி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்ப எந்த வகையில ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்திருக்கு பாருங்க. அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சொல்றாங்க, வெறுமனே 65 லட்சம் பேர் மட்டும் நீக்கல, கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல நீக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப நீக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு அங்க இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், இஸ்லாமியர்கள், தலித்துகள், சிறுபான்மையர்கள், பழங்குடியினர்கள், இவங்களுடைய வாக்குகள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஆய்வுரையாளர்களும் அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் தெரிவிக்கக்கூடிய தகவல்கள். ஏன்னா அங்க என்ன மோசடி நடந்தாலும் ஒரு சில மிதுன் மிஸ்ரா மாதிரியான பத்திரிகையாளர், அஜித் அஞ்சு மாதிரியான பத்திரிகையாளர்லாம் அவங்களுடைய சேனல்லே எடுத்து போடுறாங்க விஷயங்களை. ஆனா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்னமோ எஃப்ஐஆர் போட்டு அவங்கள உள்ள தள்ளிடுறாங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறை தண்டனை தான் நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்திய ஜனநாயக மக்களுடைய வாக்குரிமையிலேயே விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு தேர்தல் ஆணையம் ஒன்னும் விசாரிக்கிறேன்னு சொல்லணும் இல்லையா? அதனாலதான் நம்முடைய ஒயர் ஸ்டாஃப் அவர்கள் கபில் சிபல் அவர்களுக்கு இது எழுதி விட்டாங்க, கடிதமே நேரடியாக எழுதி விட்டாங்க. எங்களுடைய ஓட்டு திருடப்படுது, நான் இவருக்கு தான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு தெரிஞ்சு போடுறேன்னு எனக்கு தெரியல, இதை நீங்க தான் உச்ச நீதிமன்றம் இதை தலைமையிட்டு உங்களுக்கு சட்டத்தின்படி எல்லா உரிமையும் இருக்கு விசாரிக்கிறதுக்கு, பிஆர் கவாய் அவர்களே இதை விசாரணை செய்யுங்கன்னு எழுதியிருக்கிறாங்க. நிச்சயமாக பிஆர் கவாய் அவர்கள் இதனை விசாரணை செய்து தேர்தல் ஆணையம் தொடர்ந்து வெளிப்படைத்தன்மை உண்மைத்தன்மை இல்லாம ஒருதலை பட்சமாக செயல்பட்டு கொண்டிருப்பதை அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சி தலைவர்கள். இதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும், இல்லையா மக்கள் விழிப்புணர்வோட இந்த காணொலிகளை இந்தியா முழுவதும் பரவணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம். அடுத்து ராகுல் காந்தி அவர்கள் இப்ப மக்களுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார். என்னன்னா, நாங்க தொடர்ந்து போராடிட்டு வரோம், தேர்தல் ஆணையம் வாக்கு மோசடியில ஈடுபடுறாங்க, போலி வாக்காளர்களை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அரசாங்கம், ஆனா தேர்தல் ஆணையம் எதையுமே கண்டுகொள்ளாம இருக்குது, அதனால உங்களுடைய குரல் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். நீங்க எந்த வெப்சைட்ல போய் அந்த விவரங்களை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா votechory.in/easy-demand அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்க போய் ராகுல் காந்தி அவர்கள் எழுப்பக்கூடிய குரலுக்கு நீங்க அங்க பதிலளிக்கலாம். அப்படி இல்லையா, இந்த எண் கொடுத்துருக்குறாங்க, இந்த எண்ணுக்கு நீங்க மிஸ்டு கால் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த எண் என்னன்னா 9650034220. இந்த எண்ணுக்கு நீங்க மிஸ்டு கால் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து தேசிய பிரச்சனைகளை எடுத்து தேர்தல் ஆணையத்துல எவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்குன்னு எடுத்து மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கிறார். அந்த விழிப்புணர்வு எல்லாம் உண்மைத்தன்மையாகத்தான் இருக்குதுன்னு எல்லாராலையும் தெரிவிக்கப்படுது. அவரோட சேர்ந்து நீங்களும் குரல் கொடுக்க தயாரா இருந்தா இந்த நம்பருக்கு இல்லைன்னா இந்த வெப்சைட்டுக்கு போய் கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.